டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கனவா ரோஸ்ட். கனவா ரோஸ்ட் நம்ம எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில், கரம் மசாலா, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், அவ்வளோதான். இதை எப்படி செய்கிறேங்கிறது பார்க்கலாம். இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கனவாவை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது 3/4 கிலோ கனவா எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரிங்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமா உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கலாமரி ரிங்ஸ்ல எல்லாத்துலேயும் மசாலா பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சும்மா ஊற கூட வைக்கலாம். அப்போனா இன்னும் நல்லா மசாலா கொட்டிக்கும். இந்த மேரினேட் பண்ணி வச்ச கலாமாரியை நம்ம ஒரு 1/2 an hour ஊற வச்சுக்கலாம். மேரினேட் பண்ண கலாமாரியை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். தண்ணி கலந்து வேக வச்சுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் தான் வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சோம்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் அதை வேக வைக்கணும். நம்மளோட கலாமரி ரிங்ஸ்லாம் வெந்துடுச்சு. ஸோ இனி நம்ம இந்த மாதிரி தாளிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தாளிச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கலாமரி எல்லாம் போட்டுக்கலாம். முதல் நம்ம வந்து 8 மினிட்ஸ் வேக வச்சோம்.
இப்போ இந்த கடாயில் 2 மினிட்ஸ் வேகணும். மொத்தம் டோட்டல் வந்து 10 மினிட்ஸ் தான் இந்த நம்ம கனவா வேக வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா ட்ரையாக பண்ணுறோம். இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம புளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், ரச சாதம் எல்லாத்துக்கும் நல்ல ஆப்டான ஒரு காம்பினேஷன். ஸோ நம்ம இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான கலாமாரி ரிங்ஸ் ரோஸ்ட்டு, இது கனவா ரோஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பொடி கூட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரைக்கலாம். சுவையான கனவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.